திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத் டிஎன்பிசி அகாடமி. ஸோ குரூப் 4 ஃபுல் ஸ்கெடியூல் தான் இப்போ வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீக்குக்கு ஒன்றுக்கு உண்டான ஸ்கெடியூல் வந்து நேற்றே வந்து கொடுத்துட்டேன். ஸோ எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்கெடியூலுமே கொடுத்துருக்கேன். அதாவது 11 ஸ்கெடியூல் போகும். இடையில வந்து பொங்கல் வர்றனால கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும். பொங்கல் வீக் வந்து எல்லோரும் பொங்கல் கொண்டாடுவீங்கல்ல, அதனால வந்து அந்த வீக் வந்து நான் இது முன்னாடி போட்டிருந்தேன் ஸ்டடீஸ் பிளான். அதுக்கப்புறம் அந்த வீக் யார் படிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீக் வந்து போடலை. இங்கே பாருங்கள், 15ஆம் தேதி பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வீக் 4 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அப்போ என்ன போட்டிருக்கேன்னா ரிவிஷன் போட்டிருக்கேன். ஸோ பொங்கல் வந்து 2 நாள் 3 நாள் தான். ஸோ நமக்கு வந்து 7 நாள் இருக்குது அந்த வாரத்தில். அப்படின்றப்ப மொதல் 2 நாள் பொங்கல் கொண்டாடிட்டு அடுத்த 5 நாள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து 1 to 3 வரைக்கும் இருக்கிற ஸ்கெடியூலை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஏதாவது பெண்டிங் லெசன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பெண்டிங் லெசன்ஸை வந்து முடிங்க. அதனால கொஞ்சம் வந்து 60 நாள் ஸ்டடி பிளான்ன்றது வந்து கொஞ்சம் 10 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். மொத்தம் பாருங்கள் 70 நாள் கிட்ட போயிருக்கும். மார்ச்சோட வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் 1ல் ஃபஸ்ட்டு 60 நாள், செகண்ட் 60 நாள், செகண்ட் டார்கெட் 2ல் செகண்ட் 60 நாள் என்னென்னா சிலபஸ் வைஸ். இது வந்து என்னென்னா புக் வைஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் வந்து நம்ம தமிழ் முடிச்சிட்டோம். நியூ புக் 6th to 10th வரைக்கும் இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 10 டாபிக்ஸ் வந்து இதில் வந்து முடிச்சிருவோம். சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக் கிட்ட முடிச்சிருவோம். சரிங்களா. ஸோ சேர்ந்தாப்பில் முடிக்கிற மாதிரி வந்து முடிங்க. ஸோ ஜிகே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த பார்த்தீங்கனாலே முக்கால்வாசி முடிச்சிடலாம். 6th to 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியான லெசன்ஸ் தான். ஸோ சின்ன சின்ன லெசன்ஸாக தான் இருக்கும். அது வந்து நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும் போது படித்தோன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய லெசனாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 60 நாள் கஷ்டப்பட்டு இந்த பெரிய பெரிய லெசன்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலபஸும் ரொம்ப ஈஸியாக முடித்த மாதிரி ஆயிரும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சும்மா 2 ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ண 3 ஸ்கெடியூலோட ஸ்டாப் பண்ணிட்டு போகிறவங்களெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு கிடையாது. நீங்கள் அப்போவே கொஸ்டின் கொடுத்து அப்போயே இந்த டைமுக்குள்ளே எழுதணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த டைமில் குறிப்பிட்ட டைமில் வந்து எழுத முடியாது. ஸோ அப்போயே எழுதணுன்றது வந்து கிடையாது. அதனால என்ன பண்ணுங்கள், இது வந்து பிடிஎஃப் டெஸ்ட்டு தான். பிடிஎஃப் டெஸ்ட்டுன்றனால நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் 200 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவேன். பிடிஎஃபாக கொடுத்துருவேன். நீங்கள் வந்து பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் ஒரு 10 ஓஎம்ஆர் ஷீட் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. பிரிண்ட் ஏன்னா 11 ஸ்கெடியூல் தானே இருக்குது. பொங்கல் வாரம் போயிடுச்சுன்னா இப்போ 10 ஸ்கெடியூல் தான். ஸோ 10 ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ஓஎம்ஆர் ஷீட் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் கொடுக்குற அந்த பிடிஎஃபை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கொஷின் பேப்பர்ன்றனால நீங்கள் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி கொஞ்சம் திங்கக்கிழமை வேணால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க படிக்க முடியாத பட்சத்துக்கு. ஏன்னா ஒருத்தவங்கலாம் லெசன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கல்ல. ஸோ அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் திங்கக்கிழமை இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் 2 நாள் கூட போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். அப்படின்றப்ப ஒவ்வொருத்தவங்க வந்து 5 நாள்லேயே முடிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து 7 நாள் 9 நாள் கூட ஆகலாம். அப்படின்றப்ப கொஷின் பேப்பர் தானே நீங்கள் வந்து ஒரு திங்கக்கிழமை வரைக்கும் மினிமம் ஞாயிற்றுக்கிழமை கூட முடிக்க பாருங்கள். முடிக்க முடியாதவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வரைக்கும் எடுத்துக்கிட்டு திங்கக்கிழமை வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து நான் கொஸ்டின் பேப்பருக்கான அதுக்கான ஆன்சர் கீ வந்து கொடுத்துருவேன். ஸோ ஆன்சர் கீ வந்து நீங்களே கரெக்ஷன் பண்ணிவிட்டு 200க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்றத வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ வந்து இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வீக் 1க்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்பேன், நேற்றே கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து படிங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வந்து தொடர்ந்து படிங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முழுக்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ தொடர்ந்து இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இடையில ஸ்டாப் பண்ணிடாதீங்கன்னு. கண்டிப்பாக இடையில ஸ்டாப் ஆகாது. நான் போட்டிருக்கிறது வந்து 180 டேஸ். ஸோ 180 டேஸுமே தொடர்ந்து போகும். 60 நாளோட ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. 180 நாள் குரூப் 4 வரைக்குமே. 180 நாளாக 180 நாள். சப்போஸ் குரூப் 4 வந்து தள்ளி போச்சுன்னா அது வரைக்குமே நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வர்ற வரைக்குமே இந்த பேட்ச் வந்து இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா டே 1 பார்த்தீங்கன்னா என்ன படிக்க போகிறோம்னா 6th தமிழ் இயல் 1 படிக்க போகிறோம். ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா 10th ஐஎன்எம்மில் ரொம்ப முக்கியமான லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இதுக்கான நோட்ஸும் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்துடும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு
படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஷார்ட்கட்டோடு இருக்கும், கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனி வெட்டி தான், ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. அடுத்து சயின்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக், இது இல்லாமல் கொஸ்டினே இருக்காது, அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள். ஸோ இதான் இருக்கும். இந்த இதை வந்து இதுக்கு உண்டான நோட்ஸும் கொடுத்துருவேன், வர வர நீங்கள் படித்தா போதும். ஸோ சப்போஸ் இது எனக்கு ஒரு நாளில் தமிழும் இதுவுமே கம்ப்ளீட் பண்ண டைம் கரெக்டாக இருக்குன்னா தனி வெட்டி அந்த சயின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த சனிக்கிழமை இருக்குதுல்ல, சனிக்கிழமை ஒரு நாள் ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருக்கேல, அதில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஸ்கெடியூலை ஃபுல்லாக திரும்பி ரிவிஷன் பண்ணிவிட்டு நைட்டு என்னது உட்காந்து எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஓகேவா, டைம் ரொம்ப நமக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ஸ்கெடியூல் வந்து முடிஞ்சு. ஸோ நாளையிலேருந்து நம்ம பயணம் வந்து தொடங்க போகுது. பயணத்தை வந்து இடையிலேயே நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து 180 நாளுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 180 நாளுக்கு அப்புறம் குரூப் 4 எக்ஸ்டெண்ட் ஆனால் கூட நம்ம திரும்பி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு எப்படி ரிவிஷன் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இடையிலே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம சிலபஸை வந்து முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. ஸோ நாளையிலேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், ஒரு நாள் பெண்டிங் விட்டிங்கனாலும் ரொம்ப சிரமம். எப்படியாவது ஒரு 60 நாள் தானே கஷ்டப்பட போகிறீங்க. அடுத்த சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் எல்லாமே படித்த டாப்பிக்காக தான் இருக்கும். ஒரு 60 நாள் கண்ணை மூடிட்டு கஷ்டப்படுங்க, அப்போ தான் வந்து குரூப் 4 வந்து கிளியர் பண்ண முடியும். ஒரு குரூப் 4 வேலைக்காண்டி குரூப் 4 நீங்கள் போஸ்டிங் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா 27,000 கிட்ட வரும். மாதம் 27,000 எங்கே இருக்குது? ஸோ 27,000 வாங்குறீங்கல்ல, அப்படின்றப்ப உங்களோட உழைப்பு வந்து ஹெவியாக தான் இருக்கும். அதாவது பயிற்சி ப்ளஸ் முயற்சி இருக்கக்கூடாது, விடாமுயற்சி இருக்கணும். ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். ஸோ என்னது, கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் 2 நாள் படிக்க 3ஆவது நாள் கேப் விட அப்படின்றதே இருக்கக்கூடாது. என்ன முடியலனாலும், சப்போஸ் உங்களால் படிக்க முடியலன்னா என்ன பண்ணுங்கள், ஏதாவது வேலை செய்வீங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா நான் நடத்துகிறது நோட்ஸ் வடிவில் தான் நடத்துவேன். அப்படின்றப்ப என்னது, நீங்கள் ஏதாவது அந்த வேலை செய்கிறப்ப அதை வந்து வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே வேலை செய்யலாம். அதுவே உங்களுக்கு மெமரி ஆயிரும். நான் கொடுக்குற ஷார்ட்கட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படிக்கவே தேவையில்லை, நான் கொடுக்குற ஷார்ட்கட்டே உங்களுக்கு வந்து மெமரி ஆயிரும் சீக்கிரம். சரிங்களா, அந்த ஷார்ட்கட் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து சீக்கிரம் வந்து முடிச்சிடலாம். சரிங்களா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் குரூப் 4 வந்து வேலை வாங்க முடியும். இந்த வட்டம் விட்டுட்டிங்கன்னா அடுத்து 2026 தான். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவீங்களா சொல்லுங்கள்? கிட்டத்தட்ட 3 வருஷம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. மறுபடியும் சொல்கிறேன், இடையில வந்து ஸ்டாப் ஆகிடாதீங்க. சரிங்களா, தொடர்ந்து இந்த சேனல் குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இடையிலலாம் ஸ்டாப் பண்ண மாட்டேன், நீங்களும் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளை முதல் நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சில பேர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் இல்லாதவங்க யூடியூப்லேயும் ரெகுலராக வீடியோ வரும், நீங்கள் யூடியூப்லேயும் வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்களாம் ஜாயின் பண்ணிடுங்க. நாளையிலேருந்து வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு வாரம் பெண்டிங் அப்படிலாம் விட்டுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும் போது தான் ஜாயின் பண்ண முடியும். இடையில வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஒன்றும் புரியாது. ஏன்னா தொடர்ந்து கேப் இல்லாமல் தொடர்ந்து லெசன்ஸ் இருக்கிறனால ஒரு நாள் விட்டிங்கன்னா கூட அடுத்த நாள் வந்து ரொம்ப பேர்டன் ஆயிரும். அடுத்த நாள் நீங்கள் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாயிரும். ஸோ இன்றைக்கி போர்ஷனை வந்து நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்ற இதே இருக்கக்கூடாது. டே 1க்கு என்ன கொடுத்துருக்கனோ அதை அன்றைக்கே முடிக்க பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணவும் டெஸ்ட் எழுதவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலபஸை நீங்கள் வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.